உதாரணத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இருப்பது சிறப்பு. ஆனால் எப்போது சிறப்பு? ராகுக்கு வீடு கொடுத்தவனும் ராகுவுக்கு சாரம் கொடுத்தவனும் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தால் இந்த ராகு திசை ராகு புத்தி வரும்போதெல்லாம் சுகம் நன்றாக இருக்கும். வாகனம் வாங்குவார்கள், வீடு கட்டுவார்கள், தாயினுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடத்தினுடைய அதிபதி கெட்டு போய் 4ஆம் அதிபதி சாரம் கெட்டு போய் இருந்தா அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்க. சுகம் கெடும், வாகனத்துக்கு நஷ்டம் வரும், அம்மாவுக்கு உடம்பு ஹெல்த் இஷ்யூ வரும், எல்லாரும் வரும். இப்ப பாருங்க, கண்டுபிடிச்சிருவோம். இது பெரிய விஷயமா? இது யாருடைய வீடு? குருவோடைய வீடு. குரு எங்க இருக்காரு? 11 கேந்திரம் திரிகோணம் 2ஆம் இடம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்து நல்லது செய்யும். அந்த 2ஆம் இடம் மட்டும் ஒரு இங்கு வைக்கிறேன், அது பார்த்ததே முடிவு எடுக்கணும். 11ஆம் இடம் நல்ல இடம். நான் நேற்று சொன்னேன், 11ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய திசா புத்தி காலங்களிலே வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கும் காசுகளை. புரியுதா? அப்ப வீடு கொடுத்து நல்லா இருக்கியா. ராவுக்கு சாரம் கொடுத்து புதன் இங்க அஸ்தமனம் அடைஞ்சிட்டான். அப்ப முழுமையா அவன் நல்லா இல்ல. அப்ப அவனுடைய புத்தியில் 2 விஷயத்தையும் செய்வார். நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். நல்லா இருந்துச்சுன்னா நல்லது மட்டும்தான் செய்வார். இப்ப புரியுதா உங்களுக்கு? ராகு கேதுவே இருக்க வேண்டிய இடங்கள் என்ன? மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். 5 இடத்துலதான் இருக்கணும். நல்லா கட்டுங்க. ராகு கேது 5 இடத்துல இருக்கணும். அது கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ வரணும். அப்படியே வந்தாலும் ராகு கேதுக்கு வீடு கொடுத்தா கேந்திரத்துல திரிகோணத்துல இருக்கணும். கெட்டு போக கூடாது. சாரம் கொடுத்தா கெட்டு போக கூடாது. எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ராகு திசையில இம்மானே வளர்ச்சி அடையும். சூப்பர் ஸ்டார தாக்கி சட்டை போட்டு கண்டக்டரா இருந்தவரை உயரத்துக்கு கொண்டு போனது ராகு திசை. அம்மையார் ஜெயலலிதாவை உயரத்துக்கு கொண்டு போனது ராகு திசை. ராகு கேது என்றால் பிரம்மாண்டம் என்று பெயர். அவனுடைய வளர்ச்சி எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். ரஜினிகாந்த் சினிமா துறைக்கு வரும்போது கருப்பு, அப்பெல்லாம் சிகப்பா இருக்கிறவனுக்கு சினிமாவில வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்ப கமலஹாசன் டாப்ல இருக்காரு. அப்பவே இவர் என்ன பண்றாரு? கருத்தவரு போறாரு. அவரே பேசியிருக்காரு பாருங்க, யூடியூப்ல பேசியிருக்காரு. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. புகை கூட்டுக்கு அடியில படுத்து தூங்கி இருக்காரு. 300 ரூபாய் மாசம் வாடகைக்கு. புகை கூடு எவ்வளவு ஹீட் இருக்கும், புகை வரும். அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. கரெக்டா அந்த திசா புத்தி வந்தனே உயரத்துக்கு கொண்டு போச்சு. புரியுதா உங்களுக்கு? வேற என்ன இருக்கு பாருங்க. வரிசையா கிரகம் இருந்தா கிரகமாலியா யோகம். அதை விட மிகப்பெரிய யோகம் செவ்வாய் குருவை பார்க்குது. இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். ஒரு ஜாதகத்துக்கு இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? யாருமே மெனக்கடல, ஒரு ரிஸ்க் எடுக்கல. அன்னைக்கு கள்ளக்குறிச்சி நித்யா மேடம் நச்சு அடிச்சாங்க, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட போன்ல பேசுறப்ப சொல்றாங்க நைட் 2 மணி வரையும் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இப்ப நீங்க பண்றவங்க கூட என்னமோ மேலோட்டமா அப்படி பெரிய விஞ்ஞானி மாதிரி, கிராமத்து விஞ்ஞானி மாதிரி இப்படியே பார்த்துட்டு இப்படி சொன்னீங்கன்னா பிடிச்சா இருக்கும். ரிஸ்க் எடுக்கணும். அழுதால் என்னை பெறலாமே என்று சிவபெருமான் சொல்றார். சும்மானா சிவபெருமானை பெற முடியாது. அழுதால் என்னை பெறலாமேன்ட்டார். அப்ப சோசியத்தை படிக்கிறதுக்கு அழுகணும், கஷ்டப்படணும், மல்லு கட்டணும். அப்பதான் உங்களுக்கு ஜாதகம் வரும். சும்மா எழுந்து அப்படி மாதிரி விஞ்ஞானி மாதிரி பார்த்து தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, கற்பனையில சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. கற்பனையில சொல்றது ஜோசியலே கிடையாது. இன்னைக்கு நீங்க 200 ரூபாய் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 500 ரூபாய் வாங்கணும். அதே வளர்ச்சி. இன்னைக்கு ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அடுத்து கியூல நிக்கணும். அடுத்த 5000 ரூபாய் வாங்கணும். 5000 ரூபாய் வாங்க போய அப்படி சொல்லணும். அதே வளர்ச்சி. அதே 200 ரூபாய கடையை போட்டு கதவை திறந்துக்கிட்டு போறேன் வருவானா பார்த்துட்டு எவனா வருவானா, அவன் வருவானா அல்லது அவள் வருவாளா அப்படின்னு தான் இருந்தீங்கன்னா நீங்க வளர்ச்சி அடையவே இருப்பான். முதல் ஸ்டெப் வளர்த்துக்குங்க. ஸ்டெப்ப வளர்த்துக்கிட்டீங்கன்னா என்னை சரி ஒரு கிராமத்துல இருந்து ஒரு அம்மா வந்துச்சு. 200 ரூபாய் தான் வாங்கினேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. வந்து பார்த்துட்டு சொல்லி விட்டேன் அப்படின்னு ஊரவே அனுப்பிடுச்சு. திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரே ஒருத்தர் தான் பார்த்தேன். இப்ப வந்துகிட்டே இருக்காங்க. ஒருத்தர் வந்தா கூட வெறும் 200 ரூபாய் வாங்கினா கூட நம்ம ரிஸ்க் எடுத்து சொல்லணும். ஏன்னா வந்துட்டு போறவன் யாரு? சன் டிவியை விட, கே டிவியை விட, பெரிய டிவியை விட மாஸ் மீடியா. அவனுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி சொல்லிட்டோம், நம்ம சொன்னது நடந்துருச்சு, வாக்குப்பளிதம் ஆயிடுச்சு. வாக்குப்பளிதம் என்பது என்ன?
நல்லா படிச்சு சொன்னீங்கன்னா வாக்குப்பதிவு வந்துடும், இல்லாட்டி வாக்குப்பதிவு சென்மத்துக்கு வராது. புரியுதுங்க? சொல்லுங்க வேற என்ன இருக்கு பாருங்க, நேர பாக்குது. இதுக்கு பேர் என்னங்க யோகம்? குருமங்கள குருமங்கள. அப்புறம் ஏன் சொல்லல? இல்ல ஒருத்தர் கூட சொல்லல. எப்ப அடுத்து சந்திர திசை நடந்துகிட்டு இருக்கு, இப்ப அடுத்து செவ்வாய் திசையில இத வந்துடும். அதுவும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற செவ்வாய 11 இருக்கக்கூடிய குரு பார்த்தா மிகப்பெரிய யோகம், ராஜ பதவிக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்ப செவ்வாய் திசை குரு புத்தியில எந்த வருஷம் வருதுன்னு பாருங்க, சாப்ட்வேர்ல பாருங்க. அந்த டயத்துல இந்த பிள்ளை ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்ல போய் உட்கார்ந்து, மிகப்பெரிய யோகம் அது, குருமங்கள யோகம். அதுவும் 5ஆம் இடத்துல பஞ்சமத்தோன் பண்புரு ஸ்தானத்தில் தனித்திருக்க மால் சுங்கன் வேந்தன் நோக்க எசத்தையாலும் மன்னவன்ட்டான். நான் எத்தனை ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன், உங்க மண்டையில ஏறைய மாட்டேங்குது. பஞ்சமத்தோன் பண்புரு ஸ்தானத்தில் தனித்திருக்க. பஞ்சமத்தோன் என்றால் 5க்குரியவன். பண்புரு ஸ்தானத்தின்னா நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். 5ல ஆட்சி பெற்றிருக்கான். ஆட்சி பெற்ற செவ்வாய் வக்கரமான என்ன பலன்? உச்ச பலனை தரும். அப்ப செவ்வாய் ஆட்சி கிடையாது, உச்சத்துல உட்கார்ந்திருக்கான். செவ்வாய் மகரத்துல இருப்பதை போல இங்க உட்கார்ந்திருக்கான். செவ்வாய் நேரம் எங்க பார்க்கும்? குருவை பார்க்குது. குரு இவங்களுக்கு யாரு? யோகர். யோகங்க குரு. குரு செவ்வாயை பார்க்குது, செவ்வாய் குருவை பார்க்குது. இது மிகச்சிறந்த குருமங்கள யோகம். அடுத்தது எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகும்? கரெக்டா இப்பயே அந்த பிள்ளைக்கு தேதியை கொடுத்துடலாம். இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரையும் உயர்ந்த இடத்தில் இருப்பாய். ஒரு எக்ஸாம் எழுது அப்படின்னா டக்குன்னு அடிச்சு உள்ள ஓடிடும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. பஞ்சமத்தோன் பண்புரு ஸ்தானத்தில் தனித்திருக்க மால் சுங்கன் வேந்தன் நோக்க. மால் என்றால் யாரு? புதை. புதையம் பார்க்கணுங்கிறாரு. இங்க புதையம் பாக்குதா? இல்ல. சுங்கன் யார்? சுங்கன் யாரு? சுக்கிரன். சுக்கிரன் இங்க இருந்தாச்சே பாப்பாரு, ஏன்னா ஒரே பார்வை இங்க இல்ல. அதுக்கடுத்து என்ன சொல்றது? குரு. இந்த 3 வருஷத்துல யாராவது ஒருத்தி பார்த்துட்டா அதை எஜத்தை ஆளும் மன்னவன். எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கும்ல. மாந்தி லக்கணத்துல உட்கார்ந்தாலே இந்த போல பல கோடிக்கு அதிபதி. காசு பணம் என்ன, இல்லற வாழ்க்கை டேமேஜ். 7ஆம் இடத்தின் அதிபதி அவுட்டு. அப்ப இருதார யோகம் இருக்கு. ரைட், அதுக்கடுத்து சொல்லுங்க சார். ஒரு கொஸ்டின் சார், குரு பகை கேளுங்க. வீட்டுல இருந்தாலும் இது அப்ளிகபிளா சார் நீங்க சொன்ன யோகம்? அந்த அது கொஞ்சம் குறையும், கொஞ்சம் குறையும். குரு சாரம் வாங்கின ராகு. ராகு கெடல 4ஆம் இடத்துல கேந்திரத்துல இருக்கான். கேந்திரத்துல திரிகோணத்துல சாரம் கொடுத்து இருந்தா நல்லது. குரு சாரம் வாங்கின ராகு. ஓகேவா? வீடு கொடுத்தது யாரு? சுக்கிரே. சுக்கிர பரிவர்த்தனை ஆயிருக்கேன். இது எவ்வளவு பெரிய ராஜயோகம் தெரியுமா? நான் அந்த புத்தகத்துல இருந்து என் டைரியில உள்ளதை எடுத்து உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். இந்த அங்க இருக்கு, ஆபீஸ்ல இருக்கு. 1/10 பரிவர்த்தனை, மிகப்பெரிய பரிவர்த்தனை. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. படிப்பை பத்தி சொன்னீங்களா? இந்த பிள்ளை 21 வயசு. இப்ப 21 வயசுல என்ன எதிர்பார்ப்பாங்க? படிப்பு. வா வா வா. ஆத்தாடி காலை கடிக்கிறா அப்படியா? விக்கி போட. பாப்பா பாப்பா. ஐயோ கடிக்க. ஏன் நரேந்திர மோடி ஜாதகத்துல அந்த ரூல்ஸ் பொருந்தி வருதுங்கய்யா? இருக்கா? பஞ்சமத்தோன் பண்புரு ஸ்தானத்தில் தனித்து நிற்க மால் சுங்கன் வேந்தன் நோக்க, அந்த ரூல்ஸ் அப்படியே பொருந்தி வருதுங்கய்யா. ஆனா இதுல வந்து ஒரு கிரகம் தான் பாக்குது, அதனால நான் சொல்லல. வேற ஒரு கிரகம் பார்த்தா போதும், 3 பாக்குறீங்களா? ஓகே. அப்ப 3 நாள் பார்த்தா பலம் அதிகமா இருக்கும்னு எடுத்துக்கலாமா? ஆமா, 3 பார்த்தா மிகச்சிறந்த பலன் இல்லையா? இப்ப 3 ஒரு 3 நாள் கிரகம் பாக்குது. இங்க இருக்கணும். சுக்கிரனும் புதனும் இங்க இருக்கணும். இப்ப பரிவர்த்தனை பட்டதுனால சுக்கிரனும் பார்த்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். சுக்கிரனும் பார்த்துருச்சு, குரு எடுத்துருச்சு. செவ்வாய் திசை குரு புத்தியில எழுதி வச்சுக்கோங்க. அவ அப்பா இன்னைக்கு தேதி டயத்தை போட்டு எழுதி வச்சுங்க. ஒரு உயர்ந்த பதவிக்கு அதுக்குள்ள போகும். எப்ப இந்த நாள் வந்துருச்சு, சந்திர திசை வந்துருச்சு, அடுத்த செவ்வாய் திசை தான் வரப்போகுது. எத்தனை எப்ப எப்ப வந்து சொல்லுங்க? 2030 சார். 2030 என்ன வயசுக்கு ஆகும்? 30 வயசு ஆகுமா? இல்லையா, 25க்குள்ளதான் வரும்.
இன்னும் 3-4 வருஷம் தானே இருக்கு. 21 வயசுங்க. 21 வயசுங்க. 4 வயசு தான் ஆச்சு 25 வயசு. அவ்வளவுதான். சார் ஆகும் 25 25 வயசுல 26 அந்த பிள்ளை 25 26ல மிக அந்த ஏஜ்ல கரெக்டா வருது பாருங்க. இதுதான் இந்த பிள்ளை கொடுத்து வச்ச பிள்ளை. காரணம் பூர்வ புண்ணியம் இந்த பிள்ளைக்கு இருக்கான்னு பார்த்தா பூர்வ புண்ணியம். அப்படி ஒரு பதவி கிடைச்சா அது யாரால கிடைக்குது? பூர்வ புண்ணியத்தின் விளைவாக. 5ஆம் இடம் என்பது நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம். அந்த புண்ணியத்தின் மூலமாக உயர்ந்த பதவியை அந்த பிள்ளை அடைய போகுதுன்னு அர்த்தம். மாற்றமே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. வேற என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த பிள்ளைக்கு இருக்கா சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா பார்த்து சொல்லுங்க. டக்கு டக்குன்னு சொல்லணும். உங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கணும். மேக்கப் அப்படியே உட்கார்ந்து நல்லா பார்த்துட்டு இருக்கும். அடுத்தவங்களை மேக்கப் பண்ணி வர்றது. அன்பார்ந்த நண்பர்களுக்கு திருப்பத்தூர் வெங்கடேஷ் இருக்காரு. இப்போ மேடம் வந்து வெங்கடேசன் கேட்டாங்க, சொல்லணும். மேடம் வந்து கேட்டாங்க, தயவுசெய்து கொஞ்சம் காது கொடுத்து கவனிங்க. குருல இருந்து 7வது இடத்துல ராகு இருக்குது, அதனுடைய பலன் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம டிகிரியை கொஞ்சம் கொண்டு உள்ள போயிடணும். 180 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா பலன் நல்லாவே இருக்கும். 180 டிகிரிக்கு உள்ள, அதாவது 180ல இருந்து 15 கழிச்சோம்னா 165, 165 இருந்து 180க்குள்ள இருக்குதுன்னா அது கொஞ்சம் குழப்பம். 180ல இருந்து 195 உள்ள இருக்குதுன்னா உண்மையிலேயே சூப்பராக்கும். நன்றி. சூப்பர் சூப்பர் வெங்கடேசன். ஆசிரியர் வெங்கடேசன், திருப்பத்தூர். கைதட்டுங்க எல்லாரும். நான் டீ குடிக்கிற வரை யாராவது பேசுங்க. எதுக்கு நான் கேள்வி கேட்கிறேன்? டீ குடிக்கிறேன்னு இருக்காத சார் 10ல வந்து சனி, கேது இவங்க தொடர்பு இருக்கு சார். 10ஆம் அதிபதி புதன் ஆகிறாரு. அதனால ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கும். கொஞ்சம் ஒரு 3-4 தொழில் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு. இந்த மேக்கப் சென்ஸ் எல்லாம் கூட நல்லா இருக்கும் சார் இவங்களுக்கு. ஐயா, இந்த விஷயத்துல வந்து புதன் கேது எப்போ தொடர்பு இருக்குதோ அவங்களுக்கு ஆன்மீகம் அதிகமா இருக்கும். புதன் கேது தொடர்பு கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னா ஆன்மீகம் குறைவா இருக்கும். நன்றி சார். ஜோதிடமும் அவங்களுக்கு வரும் சார். அவங்களுக்கு ஜோதிடத்திலயும் நாட்டம் இருக்கலாம் சார். ஜோதிடம்னா நாட்டம் வராது. நீங்க இந்த சூரியன் இதை வேத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. 12ஆம் இடத்துல இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. 10க்குரியவன் 12ல் இருந்தால் சிறைவாசம் சொல்லுவான். என் ஃப்ரெண்டு போயிட்டான். நல்லா கேட்டுங்க. கரெக்டா அவனுக்கு இதே அமைப்பு இதே இலக்கணம். என்ன புதன் திசை நடக்குது. அப்புறம் நீ வாய் பசு தெரியாம தூக்கி உள்ள வச்சுட்டாங்க ஜெயில. அது பண்ணாத தப்புக்கு செயல வச்சான். மூல நூல் இருக்குங்க, எழுதிக்கங்க. 10க்குரியவன் 12ல் இருந்தால் தொழில், வேலை, சிறைச்சாலை செல்வான். இந்த 3 நடக்கும். பாதிக்கும். தொழில் பாதிக்கும், வேலை பாதிக்கும், சிறைச்சாலை செல்வான். அப்படியே நடந்துருச்சு. 200% நன்றி ஐயா. அதே சமயத்துல ஐயா, அவங்க அந்த ஆய்வு அவன் ஜெயில இருக்கிறவனோட ஜாதகத்தை கூட நான் போட்டு விடுறேன். ஆய்வு பண்ணுங்க. கரெக்டா மூல நூல்ல இருக்கிறதையும் போட்டு விடுறேன். அவன் ஜாதகத்துல உள்ளதையும் போட்டு விடுறேன். 2 கரெக்டா அப்படியே நடந்துருச்சு. வேலையும் போச்சு, ஜெயிலுக்கும் போயிட்டான். இப்ப அப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். 3 வருஷம் ஆச்சு. 200% உண்மை ஐயா. அதே சமயத்துல அந்த அவங்களுக்கு ஆணா இருந்தா வலது கையிலயும், பெண்ணா இருந்தா இடது கையிலயும் பெருக்கல் குறி உள்ளங்கையிலனா நடு சென்ட்ரு பெருக்கல் குறி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து தூர தேசம் போவாங்க. இந்த பொண்ணு தூர தேசம் போறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. எங்க போனாலும் செவ்வாய் திசை டாப்பா இருக்கும். அவங்க செவ்வாய் திசை டாப்பா இருக்கும். முன்னோர்கள் சேர்த்து வச்ச புண்ணியத்தை பூரா அனுபவிக்க போகுது. 1-5-9 9 மடங்கு அவுட்டு. பாக்கியம் செய்த பிள்ளையா அது மடங்கு இல்லை. ஏன்னா 9க்குரியவன் 12ல போய் மறைஞ்சிட்டான். சூரியன் மறைய கூடாது. 12ல மறைஞ்சிட்டான். அது ஒண்ணுதான். மீது 1 நல்லா இருக்கு, 5 நல்லா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு 1 நல்லா இருந்தாலே போதும். ஏதாவது 1 நல்லா இருந்தாலும் டாப்ல வந்துருவேன். இந்த பொண்ணுக்கு 2 இருக்கு. 2 நல்லா இருக்கு டாப். 3மே இருந்தா ரொம்ப டாப்பா இருக்கு. யாருக்காவது இருக்கா டாப்பா இருக்குன்னு? உங்களுக்கு இருக்கா? செவ்வாய் வந்து 10ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பாக்குது இல்ல. செவ்வாய் சனி தொடர்பு அங்க வருது இல்ல. புத்திர தோஷம், சோகம் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இதுதான். அதே மாதிரி 8ஆம் இடமும் செவ்வாய் சனி தொடர்பு வருதுங்கய்யா. செவ்வாய் 4ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பாக்குது. இப்போ வந்து கோச்சாரத்துல வந்து கேது சிம்மத்துல போறாரு. ஜென்ம சந்திரனை வந்து கடக்குறாரு. அந்த தாய் அதே மாதிரி சந்திர திசை கேது புத்தி போறதுனால தாயாருக்கு இல்ல அவங்க பாட்டிக்கு ஏதாச்சும் உடல் ரீதியா சில தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு.
பாருங்க, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது, பகை வீட்டில் அமரக்கூடாது, அஸ்தமனம் அடையக்கூடாது, நீச்சமாக கூடாது. ராசிக்கு 7ஆம் இடத்தின் அதிபதியும் அதேதான், மறையக்கூடாது, பகை வீட்டில் உட்காரக்கூடாது, 6, 8, 12 சேரக்கூடாது, 6, 8, 12 பார்க்கக்கூடாது. இவ்வளவு இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் கிடக்கூடாது. 2ஆம் இடம் இங்க பாருங்க, 2ஆம் இடத்தின் அதிபதி யாரு? சனி. சனி 8ல உட்காந்துட்டான். அப்ப எங்கிட்டு பார்த்தாலும் 3 பக்கம் அந்த வடிவ சொல்லுவால, இங்கிட்டு போனாலும் மழை பெய்யுது, இங்கிட்டு திரும்பினாலும் மழை பெய்யுது, இங்கிட்டு போனாலும் மழை பெய்யுதுன்ற மாதிரி மைனஸ். திருமணத்தை மிக மிக கேர்ஃபுல்லாக நடத்த வேண்டும், ஆனால் நடத்த முடியாது. அது எப்படினாலும் சிக்கலை கொடுக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மேரேஜ் வந்து டாப்ல போயிடும். காசு, பணம், அந்தஸ்து அனைத்தும் அந்த பொழுது கிடைக்கும். இது ஒண்ணுதான் மைனஸ். முதுகலை படிப்பு படிக்குமா? முதுகலை படிப்பு படிக்குமா சொல்லுங்க. படிங்க. 5ஆம் இடம் நல்லா இருக்குல்ல, அது 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. மறுபடியும் முதுகலை படிப்புங்க, பிஜிங்க. ஏப்பா முதுகலை படிப்புக்கு குரு பாருப்பா. நீங்க அதுக்கு மேல யாராவது சொல்லுங்க, முதுகலை படிப்புக்கு எந்த இடத்த பிஜிக்கு எந்த இடத்த பார்க்கணும்? 9ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 9ஆம் இடத்தை பார்க்கணும். யாருமா நீங்க? 11 பார்க்க கூடாதுமா. நீங்களா உங்க விஷயத்த சொல்லக்கூடாது. எந்த புத்தகத்துல போட்டுருக்கு 11 பார்க்கணும்னு? ஐயா, 8ஆம் அதிபதி 9ல இருக்கிறதுனால 8ஆம் அதிபதி 9ல இருக்கிறதுனால பட்ட மேற்படிப்புக்கு தடை சார். இல்லம்மா, நீங்க யாரு? வேணி கிருஷ்ணவேணியா? உங்களை ரொம்ப எதிர்பார்த்து நீங்க இவ்வளவு மட்டமா பதில் சொல்லிருக்கீங்க. வர வர ரொம்ப மட்டமா இருக்கு நீங்க சொல்றது. திருவேணி. ஆமா இல்ல சார், கிருஷ்ணவேணி தான் அது வேற சார், அவங்க வேற சார். 9ஆம் அதிபதி நான் மறுபடியும் கிளிப்பிழைப்பா சொல்றேன். 2ஆம் இடம் பள்ளிக்கூடத்து படிப்பு, 4ஆம் இடம் ஸ்பெஷல் எஜுகேஷன், ஹிந்தி படிக்கிறது, கம்ப்யூட்டர் படிக்கிறது, கராத்தே படிக்கிறது, கும்கும் படிக்கிறது, ஒருத்தனுக்கே பல லாங்குவேஜ் தெரிகிறது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் 4ஆம் இடம். டிகிரி என்பது 5ஆம் இடம். முதுகலை படிப்பு என்பது 9ஆம் இடம். இந்த பணிக்கு 9ஆம் இடத்தின் அதிபதி சூரியன் 12ல மறைவு. பிஜி படிக்க வாய்ப்பு இல்லை. ஒரு டிகிரி படிக்கும். டிகிரி என்பது 5 டாப்ல படிக்கும். எந்த படிப்பு படிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். என்ன மாதிரி வேலைக்கு போகும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஒரு 10வது பாவகத்துல ஒரு ஏகப்பட்ட விதிகள் கொடுத்திருந்தோம். 10ஆம் அதிபதி சூரியனை கூடினா இந்த வேலை, 10ஆம் அதிபதி புதனை கூடினா இந்த வேலை, 10ஆம் அதிபதி சுக்கிரனை கூடினா இந்த வேலைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்தோம். பாத்தீங்களா? எழுதி நீங்க வைக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. அது எழுதுனதை எடுத்து பாக்குறீங்களான்னு தெரியல, அல்லது ஏன் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆசிரியர் தொழில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குயா? 10ஆம் அதிபதியோடு குரு சம்பந்தப்பட்டா ஆசிரியர் தொழில், 10ஆம் இடத்தின் அதிபதியோடு குரு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தொழில். இந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுங்க? 10ஆம் இடத்தின் அதிபதியோடு அதிபதி புதன் சார், கணிதம் சொற்பொழிவு சார். அதான் ஐடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஓகே. 10ஆம் இடம் புதன் வீடா வந்ததுனால மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தமா இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. அதுல டாப்ல பெரிய அளவுல ஆக முடியாது, படிச்சிருப்பாங்க. கணிதம் சார்ந்த படிப்பு தான் படிச்சிருப்பாங்க. ஏன்னா புதன் வீடா வர்றதுனால புதன் அங்க சரியில்லை. அதனால அந்த இதுல வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது, டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஓகே. பிஜி படிக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. அடுத்து வேற என்ன இருக்கா? என்ன சொல்லவே மாட்டீங்க? என்ன போங்க நீங்க, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கீங்க. சொல்லுங்க ஐயா. 10ஆம் அதிபதி புதனும் சனியும் சார பரிவர்த்தனை இருக்காங்க. ஆமா சார். நம்ம வீமேசூர உள்ளமுடையான் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து பழைய காலத்து புக்கு, அதை ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா வருதுன்னு இருக்காங்க. நான் சொன்னேன் 10ஆம் பாவம் நடத்துறப்ப அதெல்லாம் எடுத்து பாருங்க. இன்னுமே நீங்க ஒரு ஆய்வகத்தை சமர்ப்பணம் பண்ணும் போதே நான் கேட்கும் போதே நீங்க எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருப்பீங்க? நேரமும் ஒதுக்கலையா? டுபாக்குரா
ஆர்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத நீங்க சொல்ற பதில வச்சே கண்டுபிடிச்சு போடுவீங்க. கோயில்பட்டி கார்த்தில டுபாக்கூர் இன்னைக்கு ஒண்ணுமே படிக்கல. இன்னைக்கு யாரு ஒழுங்கா படிச்சது? இந்த ஐயா ஒருத்தர் பேசுறாங்க சண்முகம், வெரி எக்ஸலண்டா பண்ணியிருந்தாரு. அப்ப டைம் ஒதுக்கிருக்காரு, மெனக்கெடுறாரு. அவருக்கு 1000 வேலை இருந்தாலும் ஜோசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உட்காந்து ஒரு 25 நிமிஷம், இப்ப கூட எனக்கு 2 போன் வந்துச்சு, பேசாதீங்க அப்ப பேசுங்க உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த ஜாதகத்தை இப்பதான் ஒரு 1/2 hour முன்னாடி 7:30 மணிக்கு தான் பாக்குறேன், 20 நிமிஷம் தான் பார்த்தேன். அடுத்து ஆனா இன்னொரு பெரிய மைனஸ் இந்த இதுல இருக்கு ஐயா. அடிப்படையில இருக்கிறவங்க சில குறைகள் இருக்கும், நம்ம அதை பெருசா எடுத்துக்க கூடாது. நன்றி. இது வந்துகிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே எடுத்து வச்ச நோட்ஸ வச்சு படிச்சுட்டு இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியா ப்ரொடக்ஷன் எடுத்துடலாம். 10ஆம் பாவத்தை எடுங்க. இங்க என்ன போட்டிருக்கு? 10ஆம் பாவத்துல சொல்லியிருக்க 10க்குரியவனோடு சூரியன் சேர்ந்த இந்த வேலை, 10க்குரியவனோடு புதன் சேர்ந்தா கணித வித்தையால் ஜீவனம் செய்வான், 10க்குரியவனோடு சனி சேர்ந்தால் காடுகளில் வேலை செய்வான், புல்லாங்குழல் இசை வாசித்துக் கொண்டு வேலை செய்வான் அப்படி சொல்லி போட்டிருந்தோம். அதை சொல்லலாம்ல. அப்புறம் எதுக்கு நம்ம எழுதி வைக்கிறோம்? ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதுக்காக தானே எழுதுறோம். நீங்க நேரத்தை ஒதுக்குங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில வச்சு நான் சைக்காட்ரிஸ்ட், உளவியல் தெரிஞ்சுவேன், கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். இவங்க மெனக்கிடுறாங்க, யார் ஒருத்தர் கஷ்டப்படுற மாதிரி தெரியுதோ அவனுக்கு நான் நிறைய உதவி செய்வேன். புக்கு கொடுப்பேன், அஸ்ட்ராலஜி சம்பந்தம் அவனுக்கு போய் சேரட்டும். அவன் ஜோசியத்தை விரும்பி கேட்கிறேன், புரியுத? மெனக்கிடுறேன், அவனுக்கு போய் இறைவன் நான் கொடுப்பேன், நிறைய உதவி செய்வேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால சொல்றேன், இந்த 3 பாயிண்ட் சொல்றேன். கஷ்டத்தை ஒதுக்காதாலு இவங்களுக்கு நான் ஒருபோதும் உதவி செய்வது இல்லை. ஏன்னா நீங்களே கஷ்டப்படுறது, கஷ்டப்படுறவனுக்கு கொடுத்தாத்தே அதோடைய அருமை தெரியும். கஷ்டமே படாதவனுக்கு கொடுத்தோம்னா வாங்கி பார்த்துட்டு வச்சுக்கிங்க, அவனுக்கு கொடுக்கறது வேஸ்ட். அதனால என்ன சொல்றேன், நாளையில இருந்து கேள்வி கேட்காதீங்க. இப்ப நாளையில இருந்து 1 மணி நேரமாவது அந்த ஆய்வு ஜாதகத்துக்கு நீங்க ஒதுக்கணும். ஒதுக்கி 12 பாவகத்துக்கும் நம்ம நடத்திருக்கோம், அம்பூட்டி நோட்ஸ் கொடுத்துருக்கோம் 3 நூல்ல இருந்து. அதை வச்சு ஒப்பீடு பண்ணி அதை வச்சு எழுதுங்க, ஒரு பாயிண்ட் மாறாது. நாளைல இருந்து உங்களுடைய பதில் ஆய்வேடு 8 வந்துட்டோம்ங்க. இருக்க மெருகேற வேண்டாமா? ஏதோ முதல்ல சொல்லும் போது பட்டக்கா பத்துக்கான்னு சொல்றீங்க, ரைட்டு. 2வது தடவை கொஞ்சம் மாற்றம் வரணும், 3வது தடவை மாற்றம் வரணும். இந்த அன்னைக்கு ஒரு நாள் டென்ஷன் ஆகி பேசினேன், மறுநாள் சூப்பரா சொல்றீங்க. அதுக்காக நான் டெய்லி டென்ஷன் ஆகிட்டே இருக்க முடியுமா? டெய்லி டென்ஷன் ஆகிட்டே வந்துகிட்டே தான் டெய்லி நல்லா சொல்லுவீங்க போல. முதல் புரிஞ்சுக்குங்க, உங்களால எடுக்க முடியும். நேரத்தை ஒதுக்கணும். இல்லையா அந்த வேலை எது முக்கியமா அதை போய் பாருங்க, இதை விட்டு தூக்கி போட்டுருங்க. இது வராது, சோசியம் வராது. சோசியத்துக்காக நீங்க நேரத்தையும் டயத்தை ஒதுக்கிட்டு ஆகணும், பாத்துக்குங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, உங்களோட சந்தேகம் என்ன சார்? இருந்தா 10ஆம் வீட்டுல புதன் வீட்டுல கேது இருக்காங்க சார். எதனால சார் ஜோதிடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ன்ற, ஆனா நான் இதை வச்சுதான் சார் கேக்குறேன். 10ஆம் வீட்டில் புதன் வீட்டில் கேது இருக்க ஜோசியம் வரும்னு எந்த நூல சொல்லிருக்கு? நான் என்ன சொல்லியிருக்கேன்? நூல்ல சொல்ல சார், அது 10ஆம் வீடா வருது சார். நூல்ல சொல்லாம நீங்களா சொல்றதுக்கு முனிவரா? இல்ல எத்தனை ஜாதகத்தை ஆய்வு பண்ணி சொல்லிருக்கீங்க 10ஆம் இடத்துல கேது இருக்கு சார்? எனக்கு தெரிஞ்ச 10 பேர் சோசியரா இருக்கீங்க சார், சொல்ல முடியுமா? எதை வச்சு சொல்றீங்க? இல்ல சார், நான் ஒரு 2-3 பேர்ல 10ஆம் வீட்டுல கேது இருக்கிறவங்க ஜோதிடர் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், ஜோதிடம் படிக்கணும்னு, அதனால கேட்டேன் சார். யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்க, 21 வீடியோ 25,000 பேர் பாத்திருக்கேன். 25,000 பேர் சோசியக்காரர் இல்ல, அது சோசிய ஆர்வலர். யார் வேணா இருக்கலாம், சோசியக்காரன் ஆக முடியாது. நான் ஜோசியக்காரங்களா ஆகணும்னு சொல்லல சார். நான் கேட்ட கேள்வி நாட்டம் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் தான் சார் சொன்னேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது இருக்கலாம். எல்லாத்துக்குமே இருக்கு மேடம். 10ல கிரகமே இல்லாட்டி கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எந்த கிரகம் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஐயா, இந்த பாப்பா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்குதுங்களா ஐயா? சூரியனும் புதனும் கூடியது சூரிய புதாத்திய யோகம், ஆனா அவங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா 12ல போய் உட்காந்துட்டான். இதே சூரியனும் புதனும் சேர்ந்து 10லயோ 9லயோ உட்காந்துரு, அது தர்ம கர்மாதிபதி யோகமா வந்திருக்கும், அல்லது கேந்திர ஸ்திரீஸ்தானத்துல இருக்கணும். இங்க அஸ்தமனம் ஆயிட்டான் சூரியனோடு சேர்ந்து. வக்ரம் சூரியனோடு சேர்ந்து சுக்கிரனும் புதனும் வக்ரம் அடைந்தால் அதை தோஷமாக எடுக்க வேண்டாம் என்று மகாகவி காளிதாசு சொல்லியிருக்காரு, எக்ஸப்ஷன் கொடுத்திருக்காரு.
வக்ர மட்டம், ஆனா அஸ்தமனத்தை சொல்லவில்லை. அப்ப கணக்குல எடுத்துட்டு ஆகணும். இங்க புதன் என்பது ஏழு களத்திரக்காரனும் அவன்தான், கர்மக்காரங்களும் அவன்தான். புரியுதா உங்களுக்கு? அதே இடத்துல புதன் பாதகாதிபதி அவன்தான், மாரகாதிபதி அவன்தான். ஒரு வகையில பாதகாதிபதி மாரகாதிபதி மறைகிறது யோகம். பாதகாதிபதி மாரகாதிபதி வழுக்க கூடாது, ஒரு வகையில யோகம். அங்க பரிவர்த்தனை பெற்றிருக்கு. அப்ப இரு இதுவே பண்ணும். புதன் வந்து இங்க இங்க வந்து கன்னி வீட்டுல இருக்கிறதுனால இந்த புதன் ஓரளவுக்கு சுபத்தன்மையோட இருக்கு, வலுவையாத்தான் இருக்கு. ஆனா சூரியனும் புதனும் சேர்ந்தா ஜோசியம் வருமா? அது 12ல இருக்கிறதுனால ஜோசியம் வராதுமா. ஜோசியத்தை பார்க்கக்கூடியவங்க என்னென்ன நடக்குதுன்னு ஒரு ஐஏஎஸ் அம்மா என்கிட்ட பேசுனாங்க. வாக்கிங் போறப்ப நான் அவங்க வந்து காதுல மாட்டிக்கிட்டு இந்த ஜோசியத்தையும் கட்டிட்டு போவாங்க. கடகராசினியர்களே கடகா வச்சு இறக்காதீங்க, மீன ராசினியர்களே மீனை திஞ்சாதீங்க, சிம்ம ராசினியர்களே சிரிச்சிடாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு போவாங்கல்ல, அதை பூரா அந்த அம்மா காதுல வச்சு வாக்கிங் போதான். நீங்க ஜோதிடத்துல மேல வரணும்னு நினைங்க. அப்ப மேல வரணும்னா இந்த அள்ளி சிறு கருத்தை எடுக்கவே கூடாது. ப்ரொடெக்ஷன் கரெக்டா இருக்கணும். அப்படின்னா மூல நூல் இருக்கக்கூடியதை மட்டும் சொல்லுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். இந்த கேது 10ல இருந்தா ஜோசியை பார்ப்பாங்க அப்படின்ட்டு அது இல்லாம இருந்தா பார்ப்பாங்க. சரி ரைட், அடுத்து வாங்க. அடுத்து 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 ஐயா உடுமலைப்பேட்டையில இருந்து பார்த்தசாரதிங்க ஐயா. நான் ஏற்கனவே இன்னொரு கருத்து சொல்லியிருக்கேன். 10 6 8 12ல போய் உட்கார்ந்துட்டா நிலையான வேலை கிடைக்காதான்னு சொல்லியிருக்கேன். 1.5 வருஷத்துக்கு மேல அவங்க வேலையே தொடர்ந்து பார்க்க மாட்டாங்க, எந்த வேலையும். கவர்மெண்ட் வேலை கிடைச்சா அவங்களுக்கு உறுதியா கிடைக்கும், செவ்வாய் திசை குருப்பத்துல கிடைக்கும். ஆனா புதன் திசையில வேலை போகும். புதன் திசை 82 வயசுல வருது, வந்தா என்ன வராட்டி என்ன. அதனால புதனை பத்தி கவலை இல்லை, புதன் பாதிக்காது. ஒவ்வொரு புத்தியிலும் புதன் தன்னுடைய வேலையை செய்யும். திசை நடத்துறதுக்கு 2089 என்னமோ வருது புதன் இருந்தது. புரியுதா? ரொம்ப வயசாயிடும். அப்பெல்லாம் அவங்களை வேலை இழக்க வாய்ப்பு இல்லை, ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு கவனிச்சுக்குங்க, ஒருத்தனுடைய ஆயுள கண்டுபிடிக்கணும்னா லக்னாதிபதி வலிமை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், 8ஆம் இடத்தின் வலிமை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சனியினுடைய வலிமை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பாருங்க, லக்னாதிபதி பரிவர்த்தனை, அப்ப ஆட்சி பெற்று இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. 8ஆம் இடத்தின் அதிபதி 12ல பெற்றார். இது ஆயுள் குற்றத்தை தரக்கூடியது அமைப்பு. 8க்குரியவன் 12ல மறைஞ்சிட்டான். அப்புறம் சனி எப்படி இருக்கு? சனி இங்க பகை வீடு, பகை வீட்டில் வக்கரம் அடைந்தால் அது அந்த சனி என்னவாக மாறும் சொல்லுங்க? நட்பு நிலை எட்டிலங்கய்யா. யாரு பேரை சொல்லுங்க? வெங்கடேசன், ஆம்பூர் வெங்கடேசன். வெங்கடேசனை தவிர மத்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? கைதட்டுங்க வெங்கடேசனுக்கு.